வணக்கம் நேயர்களே. ஆன்மீக சிந்தனைகள் என்கிற வரிசையில் இன்றைக்கு நமக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு சில பெரியவர்கள் வந்து முன்னாலே நிற்கிறார்கள். அந்த பெரியவர்களில் முதன்மையாக இருப்பவர் திருநாவுக்கரசர், அப்பர் என்று அழைக்கப்பட்ட திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசருக்கு நிறைய கஷ்டங்கள் வந்தன. ஆனால் அந்த கஷ்டங்கள் எல்லாம் கடவுளுடைய பெயரை சொன்னதனால் போய்விட்டன என்பதில் அவருக்கு ஆழ்ந்த நம்பிக்கை. அதனால் சிவபெருமானை பார்த்து பாடுகிறார். ஷலம் பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இன்னிசை மறந்தறியேன். ஷலம் என்பது ஜலம், நீர். கடவுளுக்கு பூஜை செய்யும் போது நீரை விட்டு அர்க்கியம் கொடுத்து பூ போட்டு தூப தீபம் எல்லாம் காட்டுவார்கள் இல்லையா? அதை சொல்கிறார். ஷலம் பூவோடு தூபம் மறந்து அறியேன், நான் உனக்கு வழிபாடு செய்யாமல் இருக்க மாட்டேன். தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன், தமிழ்ப்பாடல், உனக்கான ஸ்லோகங்கள், உனக்கான இசைப்பாடல்கள் இவற்றையெல்லாம் பாடுவேன், அவற்றை மறக்க மாட்டேன். இது கடவுள் பூஜை செய்கிற முறை. சரி, இந்த முறைகளையெல்லாம், சடங்குகளையெல்லாம் மறக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அடுத்தது என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நலம் தீங்கிலும் நின்னை மறந்தறியேன், நின் நாமம் என் நாவில் மறந்தறியேன். இந்த நலம் தீங்கிலும் நின்னை மறந்தறியேன் என்பதுதான் மிகப்பெரிய சூட்சுமம். பல நேரங்களில் கடவுளை எப்போது நினைத்து பார்க்கிறோம் என்று எண்ணினால் நம்மையே நாம் கேள்வி கேட்டு உள்ளுக்குள்ளே இன்ட்ராஸ்பெக்ட் செய்தால் ஒரு பெரிய வியப்பு நமக்கே காத்து கொண்டிருக்கும். எப்போதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோமோ, எப்போதெல்லாம் நிறைய சந்தோஷங்களோ, அப்போது அவ்வளவாக நாம் கடவுளை நினைப்பதில்லை. கஷ்டம் வரும்போது தான் நினைக்கிறோம். ஏனென்றால் கஷ்டத்தில்தான் வேறு யாரும் துணை இல்லை. யார் துணை என்று நம்புகிறோமோ அந்த மனிதர்கள் கூட நமக்கு உதவி செய்யவில்லை என்கிற போது கடவுளே உனக்கு கண்ணில்லையா என்று கேட்கிறோம். மகாபாரதத்தில் ஒரு காட்சி வரும். யுத்தமெல்லாம் முடிந்து விட்டது. துவாரகைக்கு கண்ணன் புறப்பட்டான். அந்த பக்கத்தில் ஹஸ்தினாபுரத்தினுடைய சிம்மாசனத்தில் பாண்டவர்களில் மூத்தவனான யுதிஷ்டிரன் அமர்ந்தாகிவிட்டது. பாண்டவர்களின் ஆட்சி தொடங்கிவிட்டது. எல்லாம் சரி, சுபம் என்று சொல்லிவிட்டு கண்ணன் புறப்படுகிறான். கண்ணனுக்கு பாண்டவர்களின் தாயான குந்தி அத்தை. கண்ணனுடைய தந்தை வசுதேவரும் குந்தியும் ஒன்றாக பிறந்தவர்கள், உடன் பிறந்தவர்கள். எனவே அத்தையினிடத்தில் வந்து, அத்தை, நான் போய்விட்டு வருகிறேன். இதுவரைக்கும் நீ வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்பட்டாய். கணவன் இறந்து போனான், காட்டிலே வாழ வேண்டிய அவசியம் வந்தது. அதன் பின்னர் பிள்ளைகளோடு இங்கே வந்தாய். இங்கே வந்தபோதும் கௌரவர்கள் உன்னை படுத்தி எடுத்தார்கள். இப்படியெல்லாம் பலவிதமான துன்பங்கள். இனிமேல் எல்லாம் முடிந்தது அத்தை, நீ நிம்மதியாக இருக்கலாம் என்று சொல்லிவிட்டு கண்ணன் புறப்படும் போது அத்தையான குந்தி சொன்னாள், கண்ணா, ஒரு சின்ன கோரிக்கை வைக்கட்டுமா? என்ன அத்தை, சொல், எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றுகிறேன் என்றான். அவள் சொன்னாள், கண்ணா, கொஞ்சம் துன்பங்களை இன்னமும் கொடுத்து கொண்டே இரேன். நீ துன்பங்களை கொடுக்க கொடுக்கத்தான் நான் உன்னை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஒருவேளை துன்பங்களை குறைத்து விட்டாய் என்றால் உன்னை நினைப்பது குறைந்து விடுமோ என்று தோன்றுகிறது கண்ணா. இந்த மனித மனத்தை உன்னிடத்திலேயே கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் துன்பங்கள் இருக்கட்டும். குந்தி சொன்னது போலத்தான் இப்போது திருநாவுக்கரசர் சொல்கிறார் இல்லையா? நலம் தீங்கிலும் நின்னை மறந்தறியேன். தீங்கு வந்தபோது கடவுளை நினைப்போம், ஆனால் கஷ்டமில்லாத காலத்தில் எவ்வளவு கடவுளை நினைப்போம்? நாவுக்கரசர் சொன்னார், நான் நன்றாக இருக்கும்போது கூட உன்னைத்தான் நினைப்பேன். எனக்கு துன்பமில்லாத நேரத்திலேயும் நான் உன்னை நினைத்து கொண்டே இருப்பேன்.
ஏதோ எனக்கு காரியமாக வேண்டும் என்பதற்காக உன்னை வந்து தொந்தரவு படுத்துகிறேனே, அது மாத்திரமில்லை சிவபெருமானே. எந்த நேரத்திலேயும் என்னுடைய சிந்தனை உன்னிடத்தில்தான் இருக்கும். நலம் தீங்கிலும் நின்னை மறந்தறியேன், நின் நாமம் என் நாவில் மறந்தறியேன். என்னுடைய நா எப்போதும் உன்னுடைய பெயரையே சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். அதுதான் நான் எப்போதும் செய்வது என்கிறார். ஆன்மீகம், பக்தி, இறைவன் மீதான காதல், பூஜை, வழிபாடு, சடங்குகள், சம்பிரதாயங்கள், இவற்றுக்கெல்லாம் அடிப்படை ஆதாரம் இறைவன் மீது நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கையும் அன்பும் தான். எனக்கு கஷ்டம் வந்தால் அதை தீர்த்து வைப்பதற்கு கடவுள், நன்மை வந்தால் நான் கடவுளை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை என்று எண்ணுகிறோமே, அங்கேதான் நம்முடைய பக்தி சலனப்படுகிறது. ஏதாவது நன்மை வந்தால் இந்த நன்மையை நானே நடத்தி கொண்டேன் என்று எண்ணுகிறோம். எனக்கு புகழ் வருகிறது, யார் கொடுத்தார்கள் அந்த புகழை? என்னை பார்த்து 4 பேர் பாராட்டுகிறார்கள், யார் கொடுத்தார்கள் அந்த பாராட்டை? எனக்கு கஷ்டம் வருகிறது, யார் கொடுத்தார்கள் அந்த கஷ்டத்தை? எனக்கு கஷ்டம் வரும்போது என்ன நினைக்கிறோம்? அடுத்தவர்களால் துன்பம் வந்தது, அந்த துன்பத்திலே இருந்து என்னை கடவுள் காப்பாற்ற வேண்டும், ஏனென்றால் கடவுளுடைய கடமை என்னை காப்பாற்றுவது. எப்படியெல்லாம் சண்டை போடுகிறோம். உனக்கு கண்ணே இல்லையா? நான் உன்னை எப்போது வழிபடுகிறேன், உன்னை எந்த நாளும் நினைத்து பார்க்கிறேன், உன்னை நினைக்காமல் இருப்பதே இல்லை, உனக்கு பலவிதமாக பூஜை செய்கிறேன், இவ்வளவெல்லாம் செய்தாலும் கூட நீ எனக்கு எதையுமே கொடுக்கவில்லையே என்று கடவுளிடத்தில் சண்டை போடுகிறோம். அப்படி சண்டை போடுவதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது என்றால், எந்த நேரத்திலேயும் அந்த தெய்வத்தை மறப்பதற்கு நமக்கு உரிமை இல்லை. நமக்கு உரிமை கடவுளிடத்தில் கேட்பதற்கு இருக்கிறது, ஆனால் கடவுளை மறப்பதற்கு நமக்கு உரிமை இல்லை. அதுதான் உண்மையான ஆன்மீகம். எந்த நேரமாக இருந்தாலும் அந்த இறைவனை உள்ளத்திலேயே தியானிப்பது. உன்னுடைய நாமம் என் நாவில் மறந்து அறியேன். நானே மறந்துவிட்டால் கூட என்னுடைய நாக்கு உன்னுடைய திருநாமத்தைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கும் என்றார். எனக்கு நன்மை வந்தாலும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன். நாவுக்கரசர் இப்படி சொன்னதையே நம்மாழ்வார் இன்னொரு விதமாக சொன்னார். நம்மாழ்வார் என்ன சொன்னார் தெரியுமா? உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலை எல்லாம் எங்கள் கண்ணன். இந்த உண்ணும் சோறு புரிகிறது. ஏனென்றால் பசிக்கும் போது சோறு இல்லை என்றால் கடவுளே என்று கேட்கிறோம். தாகமாக இருக்கும்போது தண்ணீர் வேண்டும், குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுக்க மாட்டாயா என்று கடவுளை நினைத்து பார்ப்போம். உண்ணும் சோறு, பருகும் நீர், சரி, அது என்ன தின்னும் வெற்றிலை? எப்போது வெற்றிலை போடுவார்கள்? அறுசுவை உண்டி அதை உண்டுவிட்டு நன்றாக ஆறாமற உட்கார்ந்திருக்கும் போது ரிலாக்ஸ்டாக என்று சொல்லுகிறோமே, அந்த ரிலாக்ஸ்ட் மூட் தான் வெற்றிலைக்கான மூட் இல்லையா? அப்படி வெற்றிலை போட்டுக்கொண்டு ஒரு சாய்வு நாற்காலியில் சாய்ந்து கொண்டு அல்லது ஒரு ஊஞ்சல் இருந்தால் அந்த ஊஞ்சலில் ஆடிக்கொண்டு கண்கள் லேசாக சொக்க அப்படியே ஏதோ ஒரு மயக்கத்தில் இருக்கும்போது இறைவன் நினைவா வரும். ஆனால் தின்னும் வெற்றிலை என்றார் நம்மாழ்வார். ஏன்? இறைவா, எல்லாம் கிடைத்துவிட்ட அந்த பரிபூரண லௌகீக திருப்தி இருக்கும்போது கூட நான் உன்னைத்தான் நினைத்து பார்ப்பேன். சாதாரணமாக சாய்வு நாற்காலியில் உட்காரும்போது இறைவனை மறந்து விடுவார்கள். ஆனால் அப்போது நான் உன்னை மறக்க மாட்டேன். அந்த ரிலாக்ஸ்ட் நிலையிலேயும் எனக்கு நீதான். நாவுக்கரசரும் நம்மாழ்வாரும் காட்டிய இந்த வழி எந்த நேரத்திலேயும் அந்த இறைவனை மறக்காமல் இருந்தால் இறைவன் நம்மை மறக்க மாட்டார் என்பதுதான் உண்மை. இந்த பெரியவர்கள் காட்டிய பாதைதான் நம்முடைய ஆன்மீக பாதை. வாருங்கள், அந்த பாதையில்
தொடர்ந்து நடக்கலாம்.